மீமின் ஜீவ நீரூட்டு வழியாக இந்த கால வேளை மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள்ல கூட கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட நாம் எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிற வேளையில பிறகு 2-3 வாரங்களும் கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து பேசலாம் நான் தீர்மானித்தேன். சங்கீதம் 4வது அதிகாரம் 7 சொல்லுது அவளுக்கு தானியமும் திராட்சசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்திலே தந்தீர் என்று போட்டிருக்கு. இங்க ஒரு சாதாரண உலக காரியத்தை குறித்து இங்க பேசப்பட்டதை நீங்க பார்க்கலாம். ஆனா வேதம் சொல்லுது கிறிஸ்து பிறந்த பொழுது எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றுன்னு சொல்லி லூக்கா அதிகாரம் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. ஏன் நமக்கு மிகுந்த சந்தோஷம் வந்தது என்று பார்க்கும்போது வேதத்திலே சில காரியங்கள் இருக்கிறது. 2-3 காரியங்கள் வைக்க நான் விரும்புகிறேன். இயேசுவின் பிறப்பால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனால் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிட்டது. சங்கீதம் 32:1 சொல்லுவது எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் சொல்லி. அப்படியா கிறிஸ்து இயேசு பிறந்ததன் நிமித்தம் அவர் சிலுவையில அடைந்த அந்த அவருடைய பாடுகள் நிமித்தம் நமக்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அதனால பாவத்தினாலே இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிட்டது அவருடைய பிறப்பினாலே. ஏன்னா பாவம் தேவனை விட்டு பிரிக்கிறது என்று வேதம் கூறுகிறது. 2வது இந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுனால நமக்கு ரட்சிப்பு வந்தது அல்லவா, அந்த ரட்சிப்பு ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 சொல்லுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று போட்டிருக்கு. அப்ப ரட்சிப்பின் சந்தோஷம் ஏன் எனக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டும்? நீங்க பார்க்கும்போது ரட்சிப்பு வருது அல்லவா, அதனுடைய சந்தோஷம் எப்படியாக வருது என்று பார்க்கும்போது ஒரு காலத்தில் நாங்கள் காணாமல் போன ஆட்டை போல இருந்தோம், நாங்கள் தொலைந்து போயிருந்தோம், வழிதப்பி இருந்தோம். இந்த மேய்ப்பனாக இயேசு நம்மை அவருடைய மந்தையில சேர்த்துக் கொண்டதுனால அவர் கண்டுபிடிக்கப்பட்ட நாம் அவரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டோம். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய சந்தோஷத்தை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் இருப்பது பெரிதான சந்தோஷம் அல்லவா. அதனால இந்த ரட்சிப்பினால் அவரோடு இருப்பது ஒரு பெரிதான சந்தோஷம். ரட்சிப்பினால் நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க ஒரு கேரண்டியான ஒரு நிரந்தரமான நிலைமை நமக்கு உண்டாயிருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 20 சொல்லுது உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதால் நீங்கள் சந்தோஷம் அடைங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப எங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியில் அன்பான சகோதரனே சகோதரியை உன்னை தேடி வந்த அந்த தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஏனென்றால் இந்த சந்தோஷமான செய்தி உலகம் முழுவதுக்குமாக எல்லோருக்காகவும் அவர் இந்த பூமிக்கு வந்தது. இயேசு உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தின்படி அல்ல, அவர் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். அந்த ரட்சிப்பினால பெரிய சந்தோஷம் நமக்கு பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை இந்த கிறிஸ்து பிறந்த நாட்கள் நமக்கு உண்டாவதாக. சாதாரணமாக கொண்டாடுறதை காட்டிலும் ஒரு பெரிதான நம்பிக்கையோட அந்த நிச்சயத்தோட முழுவதுமாக இந்த காலவேளை சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவர் இந்த பூமிக்கு வந்த ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில் நிறைவேற இந்த காலவேளை ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலவேளைக்கு நன்றியப்பா. உங்களுடைய சமூகத்தில் இதை கேட்டுக்கொண்டு ஒரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்து பிறந்த நாட்கள் ஆண்டவரை கொண்டாட இருப்பதனால் அதுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கத்தை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவத்தினால் ரட்சிப்பு உண்டாச்சுது. அந்த ரட்சிப்பு ஆண்டவரை காணாமற் போன நம்மை கண்டுபிடிக்கப்பட்டு எங்களுடைய ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதனால் அந்த நிச்சயம் நமக்கு இருப்பதனால் இந்த காலவேளையில் அந்த நிச்சயத்தோடு நம்ம சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு முறை நீ பேசுவீராக. உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.